Hi friends, good evening to all. UGTRP exam 2024. ஸோ எக்ஸாம் February 4, 2024 கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் எல்லாருமே நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த எக்ஸாமுக்கு ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட வெற்றியின் இலக்கை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பார்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ தான் நீங்கள் வந்து 10 யூனிட்டுமே நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சிருந்தாலும் இந்த ஃபைனல் ரிவிஷனில் லாஸ்ட்டு இருக்கிற ஒரு 14 டேஸில் வந்து லாஸ்ட் ஃபைனல் ரிவிஷனில் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ரிவைஸ் பண்ணினா மட்டும்தான் உங்களால் ஹையஸ்ட்டு அதாவது நல்ல மார்க் அப்படிங்கிறது வந்து ஸ்கோர் பண்ண முடியும். பட் அப்படி ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். இல்லை நான் நிறையா எல்லாமே நான் படிச்சுட்டேன் ஆனால் ஃபைனல் ரிவிஷன் வந்து எனக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண வந்து டைம் இல்லை அப்படின்னு சொன்னவங்க தான் போஸ்டிங் வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்படுறாங்க. எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் ஃபைனல் ரிவிஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கல அப்படின்னா உங்களால் ஹையஸ்ட் மார்க் அதாவது மேக்ஸிமம் மார்க் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் தள்ளப்படுவீங்க. பட் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வராமல் நீங்கள் தான் இந்த ஃபைனல் ரிவிஷனில் 100% எஃபர்ட் போடுங்க. இந்த 2024 அஸ் ஏ கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கிடலாம். தன்னம்பிக்கையோட உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து 2024 அதுதான். அதுக்கப்புறம் அதாவது உங்களை மைண்ட் செட்டில் இருக்க வேண்டியது 2024 அப்புறம் எந்தவித எக்ஸாமுமே இல்லை, இதுதான் உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சு படிங்க. இந்த 2024 அஸ் ஏ கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வந்து வாங்க முடியும். இல்லை அடுத்தடுத்த எக்ஸாம் வரும், நான் அடுத்தடுத்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற உங்களோட மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. அப்படி எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருங்க. ஏன்னா இந்த எக்ஸாமில் தான் இவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது வந்து இருக்குது. அடுத்தடுத்த எக்ஸாமில் வந்து இவ்வளோ வேகன்சி இருக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஷின் மார்க் தான். பட் அதுக்கப்புறம் வந்து அதாவது நான் இந்த எக்ஸாம்லேயே நான் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா போஸ்டிங் வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறத இந்த ஆஃப்டர் எக்ஸாமுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணுறதுல எந்த வித யூஸுமே இல்லை. இந்த டைமில் இந்த எக்ஸாமில் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் போஸ்டிங் வாங்கணும். அப்படி வாங்கினா மட்டும்தான் உங்களோட லைஃப் அப்படிங்கிறது வந்து சேஃப் ஆகும். அதனால் தன்னம்பிக்கையோட வெற்றியின் இலக்கை நோக்கி கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு நீங்கள் படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் அதுக்காக தான் இந்த ஃபைனல் ரிவிஷன் மாடல் கொஷின் பேப்பர் வந்து அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 15 கொஷின் பேப்பர் வரும். 15 கொஷின் பேப்பர்லேயும் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் 150 கொஷின்ஸ் இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்க, எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதுக்காக தான் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தோம். டுடே இந்த பிடிஎஃப் கொஷின் பேங்க் வந்து டுடேவோட கம்ப்ளீட் ஆகுது. டுடே மட்டும்தான் இந்த பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேணும்னு நினச்சாலும் அது வந்து அவைலபிளாக இருக்காது. வில்லிங்காக இருக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபைனல் ரிவிஷனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி படித்தாலுமே உங்களுக்கு வந்து 14 டேஸ் இருக்குது. இந்த 15 கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது இந்த ஃபைனல் ரிவிஷனில் இந்த லாஸ்ட் டைமில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் டுடே தான் அதுக்கான அந்த டேட் வந்து அந்த பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்காது. வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமு போட்டியாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான பேர் தான் போட்டியாளர்களாக வருவாங்க. நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் வந்து எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, என்னால் பாஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் இருக்குது. இந்த கொஷின்ஸ் எல்லாருக்குமே வரத்தான் செய்யும், உங்களுக்கு மட்டும் வர்றதில்லை. அதை நினச்சி நீங்கள் யாருமே ஒரு நெகட்டிவ் தாட் வந்து உங்களோட மைண்ட் செட்டில் இருக்க வேண்டாம். இந்த டைமில் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டோட என்னால் முடியும் 2024 அஸ் ஏ கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு வெறியோடு நீங்கள் வந்து இந்த ஃபைனல் டிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அஸ் ஏ கவர்மெண்ட் டீச்சராக 2024 போஸ்டிங் வாங்குவீங்க, கண்டிப்பாக வாங்கணும். அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.